friends, welcome to Arfan Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மதுரை ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் முள்ளு முருங்கை கீரை வடை. இந்த வடை பண்றதுக்கு ஒரு 30 போல முள்ளு முருங்கை இலைகள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு முள்ளு முருங்கை இலை கிடைக்காட்டி அமேசான் ஆப்பில் முள்ளு முருங்கை இலையோட பவுடர் கிடைக்கும். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதம் வடிக்கிற எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அது போக 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து. இப்போ இதை 3ஐயும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இலைகளை எல்லாத்தையும் சிசரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இலைகள் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க ரைஸையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வலிச்சு விட்டு இந்த பதத்துக்கு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, எந்தவித அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம், கொலக்கட்டை மாவு, பச்சரிசி மாவு. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு கொண்டு வந்துடுங்க. இதில் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, இதில் உள்ள ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த வடை சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு பொடி தயாரிக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 3 வரமிளகாய், ஒரு 10 போல் வெள்ளைப்பூண்டு முழுசாக சேர்த்துக்கோங்க, தோலை உரிக்காமல். இப்போ இதில் எண்ணெய் சேர்க்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடியை இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் எல்லா வடைகளையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு வடைகளாக உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை குக் பண்ணால் போதும். நம்ம வடைகள் எல்லாம் ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் குக் பண்ணுற அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு 2 நிமிஷமே இதுக்கு போதும். இப்போ வடைகள் எல்லாம் கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வடைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், சுட சுட நம்மளோட முள்ளு முருங்கை கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்து இந்த வடையை சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.